மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இது விற்பனை ரகசியம் பகுதி 15. இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃப்ஏபி மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரெசன்டேஷனில் நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு மெத்தடு எஃப்ஏபி மெத்தட். எஃப்ஏபினா நமக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் அடிஷனல் போனஸ். இங்கே நான் சொல்றது ஃபைனல் அடிஷனல் போனஸ் பற்றி அதல்ல. அப்போ எஃப்ஏபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஃபியூச்சர்ஸ், ஏங்கிறது அட்வான்டேஜஸ், பிங்கிறது பெனிஃபிட்ஸ். அதான் எஃப்ஏபி. நம்ம சொல்லக்கூடிய ப்ரெசன்டேஷன்ல இந்த ஃபியூச்சர்ஸை பற்றி இப்போ நம்ம பேசணும். அதனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பேசணும். அந்த அட்வான்டேஜஸ்னால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பேசணும். இந்த மெத்தடுக்கு பேர் தான் எஃப்ஏபி மெத்தட். உதாரணத்துக்கு இப்ப ஜீவன் லேபை நீங்க ப்ரெசென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஜீவன் லேப்ல உள்ள ஒரு முக்கியமான ஃபியூச்சர்ஸ் நீங்க எடுத்துக்கணும். முக்கியமான ஃபியூச்சர்ஸ் என்ன? லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட். அப்ப அந்த ஃபியூச்சர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்க, அந்த லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட்ங்கிறது ஜீவன் லேப்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஃபியூச்சர். இப்ப அந்த ஃபியூச்சர்னால என்ன அட்வான்டேஜஸ்? லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட்னால அவருக்கு என்ன அட்வான்டேஜஸ்னா, ஒரு 11 வருஷ டேமுக்கு 10 வருஷம் கட்டினா போதும். 21 வருஷ டேமுக்கு ஒரு 15 வருஷம் கட்டினா போதும். 25 இயர் டேமுக்கு ஒரு 16 இயர்ஸ் கட்டினா போதும். அப்ப இதுதான் அவருக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். இந்த அட்வான்டேஜஸ்னால அவருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன? ஷார்ட் டேர்ம் கட்டுறாரு, ஆனா அந்த ஃபுல் டேமுக்கும் இன்சூரன்ஸ் கவர் வாங்கிக்கிறாரு, போனஸும் வாங்கிக்கிறாரு. உதாரணத்துக்கு 25 இயர் டேம்னா 16 வருஷம் தான் கட்டுறாரு, ஆனா 25 இயர்ஸும் அவருக்கு இன்சூரன்ஸ் கவர் கிடைக்கும், 25 இயர்ஸும் அவருக்கு போனஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம பாலிசி லாப்ஸ் ஆகுமே அப்படிங்கிற ஒரு பயம் தேவையில்லை. ஒரு 16 வருஷம் மட்டும் கட்டினா போதும், ஒரு 10 வருஷம் மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு அட்வான்டேஜஸ் இருப்பதால பாலிசி லாப்ஸ் ஆவதும் தவிர்க்கப்படுகிறது. அப்ப இந்த மெத்தட்ல ஃபியூச்சர்ஸை ஒன்று எடுத்துக்கணும். நீங்க ஒரு ஸ்கீமை சொல்ல போறீங்கன்னா அந்த ஸ்கீம்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கங்க. அந்த ஃபியூச்சர்னால அவருக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸை எடுத்து சொல்லுங்க. அந்த அட்வான்டேஜஸ்னால அவருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பத்தி சொன்னோம் அப்படின்னா நமக்கு அங்கே விற்பனை நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களே, இது போன்ற மேலும் பல விற்பனை ரகசியங்களை வரும் வாரங்களில் நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், ரிட்டையர்டு SBA, மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் CEO. வணக்கம் நண்பர்களே.